ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் ப்ரமோ 1ல் விஜய் சேதுபதி அவர்கள் எதை பற்றிலாம் வந்து லீட் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அது புதுசாக இருக்குது கான்செப்ட்னு சொல்கிறீங்களா? இது நம்ம காலங்காலமாக சீசன் 1லேருந்து நம்ம ரிவ்யூ பண்ணுறப்ப ஒரு ஸ்டைலில் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா சாட்டர்டே ப்ரமோ வந்து எப்பயுமே லேட்டாக வரும். ஸோ ப்ரமோ ஒன்று என்னெல்லாம் டிஸ்கஷன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீகோடிங் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதை வைத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த வாரம் விஜய் சேதுபதி அவர்கள் என்ன டாபிக் பேசணும், என்ன வந்து பார்த்தீங்கன்னா கைட் பண்ணணும், யாருக்கெல்லாம் பாராட்டு, யாருக்கெல்லாம் திட்டு, இதுதான். யார் ஹைலைட்டு, ரோஸ்ட் யாருக்கு வந்து புகழ், அப்புறம் எப்படி என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு முழுமையாக ஒரு சிறு தொகுப்பு மாதிரி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இது வாரம் நடக்குங்கிறது நம்மளுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லைக்கு, சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்ப ஃபிட்டாக இளமை ஆகிட்டார். அவர் இந்த சீசனுக்கு வர்றதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். இப்போ ஷோ அவர் வந்து பண்ண போகிறாரு. ஆஃப்டர் கிளாண்ட் லான்ச் எல்லா கண்டஸ்டன்ஸையும் பார்த்துட்டு ஸோ நிறைய இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேச வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நந்தினி அவர்களுடைய ஒரு எலிமினேஷன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும். ஸோ அதை பற்றி ஒரு டிஸ்கஷன்ஸ் சும்மா சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது வந்து எப்படின்னா சும்மா எப்படி நினைக்கிறீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிலாம் இருக்காமல் நந்தினிக்கு ஒரு இது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடக்கும். ஓகே, அதை பற்றி ஏன்னா எல்லாருமே ஒரு ஷாக்கில் இருக்காங்கிறப்ப அந்த ஒரு செஷன் ஒன்று நடக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு 3 கேஸ் இருக்குது. ஒன்று ஆதிரை கேஸு, இன்னொன்று கெமி கேஸு, இன்னொன்று கமருதீன் கேஸு, இன்னொன்று நம்ம எஃப்ஜே உடைய கேஸ். 4 கேஸு. அதில் வந்து ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீரியஸ் ஆகிடுச்சு. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு ஓகே நான் அப்புறம் சொல்கிறேன். அடுத்து பாராட்டு யாருக்கு இருக்க போகுது? கண்டிப்பாக நம்ம ஆதிரைக்கு இருக்கும். ஒரு சில நேரங்களில் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக பேசினாங்க சொல்லி பிக் பாஸே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணார். அவங்களுக்கு ரோஸ்ட்டும் வந்து இருக்கும். ஆனால் ரொம்ப முக்கியமான வாழ்த்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துஷாருக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். கேப்டன்ஷிப் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான். சரி, இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் என்ன கேட்க வேண்டும்? ரோஸ்ட் என்ன இருக்குது? எல்லோ கார்டு இருக்கா, ரெட் கார்டு இருக்கா, அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் திவாகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஸ்டாண்டில் கமருதீனுக்கு ஆப்போசிட்டாக என்னென்ன அவரை அசிங்கப்படுத்தினா, தள்ளி விட்டது, அவரை பைத்தியக்காரன், நீலாம் ஒரு மனுஷனா, நீலாம் இங்கே இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன், வெளியே போ, அப்புறம் நான் மயிறு, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணி பேசினான். ஸோ அதெல்லாம் பட்டியலிட்டு வச்சுருக்காரு அவர். அதெல்லாம் வந்து நாளைக்கு சொல்லுவார். ஸோ கமருதீனுடைய ரோஸ்ட்டு ப்ளஸ் டோஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். தண்ணி பிடிக்காததுக்கான அந்த ஒரு ரோஸ்ட்டும் இருக்கும். ஏன்னா 2 விஷயம் இருக்குது. ஏன்னா சபரியும் சரி, கமருதீனும் சரி, அந்த ஒரு விஷயமும் திவாகர் கிட்ட மரியாதை இல்லாமல் பேசுகிறது, யாரையும் மதிக்காமல் ரூடாக பேசுகிறதெல்லாம் வந்து கமருதீனுக்கு ஒரு ரோஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது. இது ஒன்று. இரண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அதிசயம். அவன் பேர் அதிசயம் தான் சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா திவாகரை வந்து வெட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதை வந்து இன்னொரு தடவை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு சபரி முன்னாடி நான் ஆமாம் கையை வெட்டிடுவேன்னு சொன்னேன் அப்படின்னு மாதிரி சொன்னார். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக கேட்கப்பட வேண்டும். அதற்கு எல்லோ கார்டு கூட கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிக மிக அதிகமாக இருக்கிறது. ஸோ அதனால் ஸ்பைஸ் அப் பண்ணும் கேமை. ஏன்னா ரொம்ப டல்லாக இருக்குது இந்த கேம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் தூக்கி விடணுன்றதுக்காக அது. அப்புறம் ரொம்ப ரீசெண்டாக திவாகர் கூட இன்னொரு இஷ்யூ, கெமியை வந்து வயிறை பார்த்துட்டு என்ன இங்கே பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்கல்ல. ஸோ அது வந்து ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன். அந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் இருக்கக்கூடாது. ஏன்னா சீசன் 7ல் பிரதீப் ஆண்டனிக்கு எதிராக ஒரு வலை பின்னப்பட்டது. அந்த மாதிரியே இந்த வலையும் வந்து பின்னப்படுமா? அது பிரவீன் காந்தி சப்போர்ட் வேறு பண்ணார். அவருக்கும் ஒரு குத்து விடணும். ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா அந்த மாதிரி அதை வச்சு ஒரு உமன் கார்டு எடுத்துட்டானா என்ன பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு. அப்படி எடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் போராடணும். அந்த ஃபால்ஸ் அலிகேஷன்ஸையும் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கேள்வி கேட்பார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஓகே, துஷாருக்கு பாராட்டுக்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆதிரை அவர்கள் பிக் பாஸோடைய ரூல்ஸை மீறினாங்க. அதாவது மாஸ்க் கழட்டி போட்டது, அவங்க என்னதான் பாயிண்ட் வந்து ப்ரெசென்ட்டாக நிறைய விஷயங்கள் வந்து ஆடப் பண்ணாலும் பிக் பாஸோட இதை இது பண்ணாமல் கழட்டி போட்டது அப்படிங்கிறது மிக மிக தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக பேசப்படும். அதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன, அதுக்கு ஒரு சின்ன ரோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதுதான் ஹேண்டில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ். ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, இந்த ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்கல்ல, அதில் உண்மைத்தன்மையே இல்லை யாருக்கிட்டையுமே. எல்லாருமே வெஞ்சன்ஸ் கேம் தான் ஆடினாங்க. அதாவது இவனுக்கு என்ன பிடிக்கல, எனக்கு அவனை பிடிக்கல, அதனால் நான் அவனை நாமினேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் ஜெயிலுக்கு வினோத்தையும் வியானாவையும் அனுப்பிச்சாங்க. ஸோ அந்த 2 பேருமே தகுதியற்றவர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதை விட தகுதியற்றவர்கள் இந்த வீட்டில் இருக்காங்க. லைக் விக்ரம், அப்புறம் வந்து கலையரசன் அவர்கள், அடுத்து வந்து எஃப்ஜே அதிசயம் அவர்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம் அந்த மாதிரி அப்சரா, இந்த மாதிரி 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதையும் தோலுரித்து காட்ட வேண்டும் விஜய் சேதுபதி அவர்கள் அப்படிங்கிறது தான். மற்றபடி வேறு எந்த இஷ்யூவும் இல்லை.
அப்புறம் பார்வதியுடைய சில கேமு, திவாகருக்கு ஒரு பாராட்டு, இதெல்லாம் வந்து இருக்கணும். ஏன்னா திவாகர் அவர் ஏஜுக்கு நம்ம வந்து இப்படி நினச்சிட்டு இருந்தோம். அவர் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணார். வாட்டர்மெலன் டாஸ்க்னு ஒன்று வச்சு, அகாடமின்னு ஒன்று வச்சு பண்ணார். அதுக்கெல்லாம் பாராட்டு. பார்வதிக்கு அந்த கேம் இனிஷியேட் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு அட்வைஸ் மாதிரியோ இல்லை ஒரு ரெக்வஸ்ட் மாதிரியோ அவங்களை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இவ்வளோ கவர் பண்ண வேண்டியிருக்கு. இதில் சனி ஞாயிறாக டிவைட் பண்ணி பண்ணுவார். இதில் ப்ரோமோ 1ல் என்னென்ன லீடு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோமா, இல்லை எது தான் கவர் பண்ணல அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.